சொல்லுவாங்களே என்ன பண்ண போகிறேன்? நான் வந்துட்டு சுக்கா பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க? ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சுக்கா பண்ண போகிறீங்க இல்லையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ஊற்றிருக்கீங்க? எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. அதில் அதுக்கப்புறம் என்ன போடணும்? பட்டையும் கிராம்பையும் போடணுமா? சரி, போடுங்க. ஓகே, சரி. அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ வெங்காயம் போடணும். ஓ, சரி, ஓகே. நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். நீங்கள் பாப்பா வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமான ஆனியன் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி தானே? சரி. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. நல்லா எப்படி வரணும்? நல்லா வணக்கணுங்களா? நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வேறு இன்க்ரீடியன்ட் போடணும். சரி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுமா? ஓகே. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படி தானே? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வரமிளகா போடணும். ஓகே. எத்தனை மிளகா போட்டுருக்கீங்க? 2 மிளகா போட்டு. ஓகே, போதுமா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஓஹோ, சரி. சரி, இப்போ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் போடணும். வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து இதில் போட போகிறீங்க இல்லையா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நீயே செய்கிற மாதிரியே சீட் போடுறியா பாப்பா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன போடணும்னு தெரியுமா பாப்பா? என்ன போடணும்? சாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சிக்கன் தேவையான உப்பு மிளகாத்தூள்லாம் போடணும் பாப்பா. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் நீங்கள் கேட்ட அந்த சாசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். சரியா? லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அவ்வளோக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? நான் சும்மா கொஞ்சமாக. ஓகே. நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிட்டீங்களாங்க? இன்னும் இல்லைங்க, கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. சரிங்க. எவ்வளோ உப்பு? கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறீங்களா? சரி. இன்னும் கொஞ்சம் பத்தாதுங்க. இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். இங்கே காமிங்க. ஓகே, இனஃப் போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடணுமா? அதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணணும்? சாஸ், வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம் சாஸை. இருமா, சொல்லு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைக்கணுமா? க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இப்போ என்ன ஆட் பண்ண போறீங்க பாப்பா? லைட்டாக வந்துட்டு சாஸ் போடணும். டொமேட்டோ சாஸா? ஆல்ரெடி இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதுங்க தான் அதை போடுங்க இதை போடுங்கன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுதுங்க. ஓகே, என்ன போதும் நிறைய போடாத. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? அப்படியே ஊற்றுமா? கொஞ்சமாக லைட்டாக தான் போடணும். ஓகே, இனஃப். இதில் வந்துட்டு கார்லிக் சில்லி சாஸ் போட போகிறீங்களா? ஓகே, கார்லிக். ஓகே, போதும் இனஃப். சரி, இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ தான் நான் இந்த ஸ்டேஜில் தான் சான்ஸு இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் வேகாது. ஸோ அதனால் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனும் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஃபைனல் டச்சுக்கு நம்ம புதினா இல்லை கொத்தமல்லி தலை முதல்ல நேம்ஸ் எல்லாம் கற்றுக்கங்க. சரிங்களா? சரி, கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ தேவையில்லை. ஓகே, தட்ஸ் இனஃப். இப்போ நம்ம வந்துட்டு கொரியாண்டர் போட போகிறோம். நல்லா ஃபைனல் டச்சாக இதை போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணி, தம் பிரியாணி எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன்.